உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 6ஆம் திகதி 4ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள், சதுர்த்தி திதி, அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம், பங்குனி திங்கள். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் மகிழ்ச்சி, ரிஷபம் எதிர்ப்பு, மிதுனம் வெற்றி, கடகம் தடங்கல், சிம்மம் நட்பு, கன்னி ஏமாற்றம், துலாம் லாபம், விருச்சிகம் ஊக்கம், தனுசு சுபம், மகரம் அசதி, கும்பம் புகழ், மீனம் ஆக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் பார்க்குறீங்கள், நிறைய வியூ வருது, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்கள், எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக நான் பேசுகிற விஷயம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கலாம், அல்லது ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கலாம், எண்கணிதம், அதிர்ஷ்டங்கள், பெயர் மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி கேள்வியை கேளுங்க. நான் பதிலை சொன்னால் அது எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் இருந்தால் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை உங்களுக்காக தொகுத்து தர நான் காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இழந்த சொத்துக்கள் திரும்பி கிடைப்பதற்கும் வழக்கு வம்புகளில் வெற்றி கிடைப்பதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, சண்டை. நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வாராக்கள் சொல்லுவினான், ஐயா 20 வருஷமாக வழக்காடி கொண்டு இருக்கிறேன், ஒரு தீர்வு வர இல்லை. 10 வருஷமாக நான் லோயருக்கு எவ்வளவோ காசை செலவழிச்சிட்டேன், எனக்கு சாதகமான தீர்ப்பு வர இல்லை. கோர்ட்டில் வழக்கு இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கதில்லை. என்னுடைய ஆயுள் பூரா நான் வழக்கில் தான் இருக்க வேணுமா? இந்த வழக்கில் எனக்கு வெற்றி கிடைக்குமா? இழந்த சொத்து எனக்கு திரும்பி கிடைக்குமா? நான் ஒருத்தர்கிட்ட என்னுடைய சொத்தை ஏமாந்துட்டேன், அது எனக்கு திரும்பி கிடைக்குமா? ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துட்டேன், அந்த காசு எனக்கு திரும்பி கிடைக்குமா? ஒருத்தர்கிட்ட நகையை கொடுத்துட்டேன், அவர் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டார், திரும்பி அந்த நகை எனக்கு கிடைக்குமா? என்னுடைய வீட்டு பத்திரத்தை அடைமானம் வச்சு விட்டேன், மீட்க முடியலை, அதை என்னால் மீட்க முடியுமா? இந்த மாதிரி இழந்த சொத்தை இழந்து பரிதவிக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். அவர்களுக்கான பதிவு இது. இழந்த சொத்தை நாங்கள் மீட்க வேண்டுமானால் நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? கோர்ட்டில் வழக்கு போகுது, கேஸு போகுது, கோர்ட்டில் வம்பு வழக்கு இருக்குது, நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால்
எங்களுக்கு அந்த திரும்பி வழக்கு எங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரும். 10 வருஷமாக வழக்கு போகுது ஐயா, எனக்கு சாதகமாக தீர்ப்பு வராட்டி 10 வருஷமாக நான் செலவழித்த காசு இல்லை. 20 வருஷங்கள் கடந்து விட்டன. எனக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா வராதா? ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க ஐயா. இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி இழந்த சொத்து திரும்பி கிடைக்க வேண்டுமாக இருந்தாலும் நியாயமான வழக்கில் உங்களோட பக்கம் நியாயம் இருக்கணும். அநியாயத்துக்கு இறைவன் ஆதரவு தரமாட்டார். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால், நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தாக இருந்தால் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்பாள். அநியாயத்துக்கு நான் ஏமாந்துட்டேன் ஐயா, என்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான், என்னட்ட இருந்து காசை வாங்கிட்டு திரும்பி தர இல்லை, என்னட்ட இருந்து நகையை வாங்கிட்டு திரும்பி தர இல்லை, என்னுடைய வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டான் திரும்பி தர இல்லை. இந்த மாதிரி ஏமாற்றம் அடைந்தவர்கள் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கை அம்பாள் தான் இழந்த சொத்தை மீட்டு தரக்கூடிய பக்குவமான தெய்வம். துர்க்கை அம்பாளுக்கு ஒரு விசேஷம் என்ன, நான் இதுக்கு முந்தி நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கிறேன். நின்ற நிலை தெய்வங்கள் வேகமாக பலன் செய்வார்கள். கோயிலில் போய் சாமியை பார்த்தீங்கன்னா தெரியும், சில தெய்வங்கள் அமர்ந்து இருக்கும், சில தெய்வங்கள் நின்று கொண்டு இருக்கும். பைரவரை பாருங்கோ, எப்பவும் நின்று கொண்டு இருப்பார். துர்க்கை அம்பாளை பாருங்கோ, நின்று கொண்டு. மகிஷாசுர மர்த்தனி, நின்ற நிலை தெய்வங்கள் வேகமாக பலன் செய்யும் என்பதை பற்றி நான் ஒரு எபிசோட்டில் பேசியிருக்கிறேன். துர்க்கை அம்பாள் நின்ற நிலை தெய்வம். துர்க்கை அம்பாள் அமைந்திருக்கிற குளமும் இருக்குது, ஆனால் அநேகமான ஆலயங்களில் கோஷ்டத்தில் துர்க்கை அம்பாள் நின்ற நிலையில் இருப்பார். ஒரு தெய்வம் நின்று கொண்டிருந்தால் வேகமாக பலன் செய்யும். ஒரு தெய்வம் அமர்ந்திருந்தால் அதை விட வேகமாக நின்ற நிலை தெய்வங்கள் வேலை செய்யும் என்பதை நான் முன்னுக்கு பேசியிருக்கேன். துர்க்கை அம்பாளை ராகு காலத்தில், ராகு காலம் தெரியும், ஒவ்வொரு நாளும் ராகு காலம் இருக்குது. வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் ராகு காலம், செவ்வாய்க்கிழமையில் ஒரு நேரம் ராகு காலம், ஒவ்வொரு நாளும் ராகு காலம் என்று ஒரு நேரம் வரும். நீங்கள் என்ன செய்யணும், துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் இழுப்பை எண்ணெய், எண்ணெயில் நிறைய எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, நெய் இருக்குது. இழுப்பம் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய இழுப்பு எண்ணெயோட 5 விதமான எண்ணெயை கலந்து 27 வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளுக்கு எனக்கு நீதி, என்னுடைய பக்கத்து நியாயம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தீபம் ஏற்றி வந்தால் நீதிமன்றத்தில் உங்களுக்குண்டான நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கில் இருக்கக்கூடியவர்கள், சொத்தை இழந்தவர்கள், இழந்த சொத்து எனக்கு கிடைக்கணும். சில பேர் சொல்லுவினோம், ஐயா நான் ஒரு வீடு இருந்தேன், அந்த வீட்டை என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஏமாற்றி வாங்கிட்டான் ஐயா, எனக்கு திரும்பி அந்த வீடு கிடைக்குமா? அது நியாயப்படி எனக்கு கிடைக்க வேண்டிய வீடு. கேட்டால் சண்டைக்கு வாரான், கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறான், அது என்னுடைய வீடு, என்னோட பேரில் இருக்குது, எழும்ப மாட்டான் என்றான். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நியாயம் உங்களுடைய பக்கத்தில் இருந்தால், நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், நியாயமான முறையில் அந்த சொத்து உங்களுக்கு உரியதாக இருந்து நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால், உங்களுடைய சொத்தை இழந்திருந்தால், கோர்ட்டில் உங்களுக்கு வழக்கு இருந்தால், துர்க்கை அம்பாளை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்கள். அதுவும் ராகு காலம் துர்க்கை அம்பாளுக்கு விசேஷம். வெள்ளிக்கிழமை பகல் பொழுதுல ராகு காலம் வரும், செவ்வாய்க்கிழமை மாலை பொழுதுல ராகு காலம் வரும். வெள்ளி அல்லது செவ்வாய் ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளுக்கு இழுப்பை எண்ணெயுடன் 5 எண்ணெய்கள் சேர்த்து, பஞ்ச எண்ணெய் என்று நாங்கள் சொல்கிறது, 5 எண்ணெய்கள் சேர்த்து 27 கிழமை, ஒன்று 27 வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம்,
27 செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கோ உங்களுடைய வசதிப்படி. வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மத்தியானத்தில் ராகு காலம் வரும். செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மாலை பொழுதுல ராகு காலம் வரும். கலண்டரை பார்த்தீங்களா தெரியும் டைம். ராகு காலத்தில் இழுப்ப எண்ணெய் பிரதானமாக இருக்கணும். 5 வகையான எண்ணெய்களை சேர்த்து தீபம் ஏற்றி பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும். எது நியாயமோ அது கிடைத்தால் சரி, நான் வெற்றி. என்னுடைய நியாயமான தீர்ப்பு கிடைத்தால் நான் வெற்றி அடைவேன். என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்க வேண்டும். நான் ஏமாந்ததில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். என்னுடைய வீடு எனக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய நகை எனக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய இடம் எனக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்க வேண்டும். இல்லாட்டி கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கில் எனக்கு சார்பாக தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று துர்க்கையம்பால வழிபாடு செய்து வந்தால் நிறைய பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இதை செய்திருக்கின்றார்கள். நிறைய பேருக்கு இதனுடைய பலன் கிடைத்திருக்கின்றது. இது ஒரு விஷயம். இன்னும் ஒன்று மனச்சோர்வு. சில பேரை பார்த்தீங்கன்னா எப்பயும் சோர்ந்து கொண்டே இருப்பினம். மனசு அவர்களுக்கு சோர்ந்து காணப்படும். மனசில் உற்சாகம் இல்லாமல் இருப்பார்கள். மனசு உற்சாகமாக இருந்தால் தான் உடம்பு உற்சாகமாக இருக்கும். மனசு சோர்ந்து போனால் உடம்பு சோர்ந்து விடும். படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, வெளியில் விளையாட போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக, ஒரு மனசில் உற்சாகம் இல்லாமல், எப்போ பார்த்தாலும் மனம் சோர்ந்தே இருக்கக்கூடியவர்கள். இது ஜாதகத்தை பார்த்தோம்னா தெரியும். சந்திரனோட ராகுவோ கேதுவோ சனியோ சேர்ந்திருந்தால் மனச்சோர்வு அடைவார்கள். மனசளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பயம், தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறது. இனம் தெரியாத ஏக்கத்தில் இருக்கிறது. சில பேரை பார்த்தா தெரியும், என்னத்துக்கு பயப்படுகினம்னு அவைக்கே தெரியாது ஒரு பயம் இருக்கும். என்னத்துக்கு ஏங்குகினம்னு தெரியாது ஒரு ஏக்கம் இருக்கும். என்னத்துக்கு கவலைப்படுறோம்னு தெரியாது ஒரு கவலை இருக்கும். எதை பற்றி சிந்திக்கிறோம்னு தெரியாது ஒரு சிந்தனை இருக்கும். நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கும். மனசளவில் சோர்ந்து காணப்படுவார்கள். மனசளவில் உற்சாகம் இழந்து காணப்படுவார்கள். இவர்களுக்கெல்லாம் காரணம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம். நான் கண்ணுக்கு சூரியன் என்று சொன்னேன். அந்த மாதிரி கோப குணத்துக்கு செவ்வாய் என்று சொன்னேன். பிடிவாதத்துக்கு சனீஸ்வரன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் பொறுப்பு. மனசுக்கு பொறுப்பான கிரகம் சந்திர பகவான். அதனால தான் சந்திரனுக்கு ஒரு பேர் மனோகாரகன் என்றே சந்திரனுக்கு ஒரு பேர் இருக்கு. மனசுக்கு பொறுப்பான கிரகம் சந்திரன். இந்த சந்திரனோட ராகுவோ கேதுவோ சனியோ சேர்ந்திருந்தால் மனசளவில் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். சில பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், சோர்ந்து கொண்டே இருப்பினம், மனச்சோர்வில் இருப்பினம். உற்சாகமாக வா விளையாட போகலாம் வரமாட்டான். ஒரு வாக்கிங் போகும் வா வரமாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் உற்சாகத்தோடு செய்ய மாட்டான். சோம்பேறித்தனமாக காரியங்களை தள்ளி போடுறது, பிற்போடுறது, நாளைக்கு பார்ப்போம், பிறகு செய்கிறேன், பிறகு பார்ப்போம். சாப்பிட்றதுல கூட ஒரு ஈடுபாடு இருக்காது. இதை தாண்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூட இருக்காது. அளவுக்கு அதிகமான கூச்ச சுபாவமாக சில பேர் இருப்பினர். சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் கூச்ச சுபாவமாக இருப்பினர். எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டு கொண்டு இருப்பினர். 4 பேருக்கு முன்னுக்கு போய் கதைக்க மாட்டினோம். 4 பேரோட வாதாட மாட்டினோம். 4 பேர் இருக்கிற சபையில் ஏற மாட்டினோம். 4 பேரோட பேச மாட்டினோம். ஆக்களை கண்டா ஒளிஞ்சு போயிடுவினோம், பயந்து கொண்டு இருப்பினோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சந்திரனும் ராகுவோடையோ கேதுவோடையோ சனியோடையோ சேர்ந்தா இருந்தோம்.
எந்த கிரகம் சந்திரனோட சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகத்திற்கு 9 சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றினால் மனச்சோர்வு இல்லாமல் போகும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.